Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல வர தீபாவளிக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா குயிக்கா பண்ணக்கூடிய அரிசி மாவு அப்பம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அரிசி மாவு அப்பம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்ல பொடியா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம வச்சிட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த வெள்ளை கரைசலை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எந்த கப்பால் வெல்லம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது அரிசியை ஊற வச்சு அப்படியே திரிச்சு எடுத்த மாவு தான். இது வறுக்காத பச்சை அரிசி மாவு. இப்போ இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி பாளையங்கோட்டை பழம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா சிகப்பு வாழைப்பழம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி ஆற வச்சுருந்த அந்த வெள்ளை கரைசலை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அரைச்சிட்டு ஒருவேளை நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு இதில் தண்ணி எதுவுமே தேவைப்படலை. நம்ம சேர்த்துருந்த அந்த வெள்ளை கரைசலே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எள் இருந்தால் சேர்த்துக்கலாம். எள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற விட்டுடலாம். இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்காச்சும் இந்த மாவை நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ அப்பம் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியில் மாவு எடுத்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும் போது இது மாதிரி மாவை ஊற்றிடுங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும். அப்பம் உள்ளே சரியாக வேகாது. இப்போ மாவை நம்ம ஊற்றி ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மேலே இது மாதிரி லைட்டாக உப்பி வரும். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த அப்பத்தை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரையாக விட்டுடலாம். 2 சைடும் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இந்த அப்பத்தை இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்ப இது மாதிரி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அப்பம் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த அப்பம் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த அப்பத்தை சுற்றி இது மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இல்லை ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் இதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து நீங்கள் ஊற்றிடுங்க. மாவு நல்ல அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு அந்த அப்பம் அதுவே எண்ணெயிலேருந்து மேலே எழுந்து வரும். எண்ணெயிலேருந்து இது மாதிரி எழுந்து வந்ததும் ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு 2 சைடும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த அப்பத்தை நீங்கள் எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா அப்பத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டான, ஈஸியான, ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு அப்பத்தை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.